தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் குமார சம்பவம். பாலாஜி வேணுகோபால் இயக்கத்தில் சின்ன திரை நடிகராக வலம் வந்த குமார தியாகராஜன் இந்த படத்து மூலமாக கதாநாயகனாக அறிமுகராரு. இவருடன் பாயல், அதுபோல் ஜிஎம் குமார், பாலசரவணன், லிவிங்ஸ்டன், இளங்கோ உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, டேரக்டராகவும் நினைக்கிறோம் ஹீரோ பல ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்கிறாரு, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. சரி, அவருக்கு யாராவது ஃபினான்ஸ் பண்ணுவாங்களா? அது மூலமாக ஒரு படத்தை தானே தயாரித்து இயக்கி அதில் நடிக்கலான்றது ஒரு முயற்சியிலும் இருக்கார். இப்போது கை குடிச்சா இல்லையா என்பது தான் இந்த படத்தோட முழு கதையாகவே இருக்குது. இந்த படத்தில் எடுத்துக்கொண்ட நாட் ஏற்கனவே நிறைய படங்களை நாட்டாக இருந்தாலும் சரி, இது ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போன விதம் தான் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுல பல குளறுபடி இருந்தாலும் அது ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்துச்சு. இன்ட்ரோல் பிளாக்கில் தான் கதை சூடு பிடிச்சிருங்கன்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நமக்கு பெரிதளவு அந்த சிரிப்புகள் எதுவுமே அவங்க ஏதோ சிரிப்பு கொண்டு வரணும்னு ட்ரை பண்ண சீன்ஸ்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அது ஃபுல்லாகவே நிறைவாகவே இருந்துச்சு. நிறைய இடங்களில் அந்த சீன், டைமிங், காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் ப்ளேவும் பக்காவாக நகர்ந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக இந்த படம் கம்ப்ளீட்டாகவே இந்த படம் முடிகிறதுக்கு செகண்ட் ஹாஃப் நல்லாவே கை கொடுத்துருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையாக நம்ம பார்த்தோம்னா, இன்டர்வல் பிளாக்லேருந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா கலகலப்பாகவே இந்த படம் கொண்டு போகிறது இயக்குனரோட ஒரு நல்ல ட்ரையாகவே இருந்துச்சு. இந்த படத்தோட கதை நாட்டு ஏற்கனவே பழக்கப்பட்டதாக இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளேயில் கொஞ்சம் வித்தியாசமாகவே இந்த கதை நகர்ந்துருக்குன்னே சொல்லலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமெடி சீக்வன்ஸ்னு எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இன்ட்ரோ பிளாக் வரைக்குமே கதை ஒரு மாதிரி ராவாக தான் போகுது. அது சில குழப்பங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்ட்ரோவில் நல்ல ஒரு டைமிங்கோட ஒரு என்கேஜிங்காகவும் முடிக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு எல்லா சீன்ஸுமே நல்லாவே டைமிங், காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அடுத்தடுத்து நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருக்காரு இயக்குனர். கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்குமே நல்லாவே ஒரு ஃபுல் ஃபினிஷிங்காகவே இது படம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த இளங்கோ குமரவேல் நிறைய படங்களில் ஒரு குணச்சித்திர வேடத்தில் அவரை பார்த்துருக்கலாம். இந்த படத்துலையும் அவருக்கு ஒரு கதாபாத்திரம் நல்லாவே சூட் ஆகிற மாதிரியே அவர் நடிச்சிருக்காரு. அவருக்கும் குமார தியாகராஜனுக்கும் உள்ள ஒரு கான்வர்சேஷன், இவரால் ஏற்படுற பிரச்சனை, ஒரு பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறாரு, ஹீரோவால் தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குதா என்றதெல்லாம் ஒரு நல்ல ஒரு லூப்போட கரெக்டாகவே டைரக்டர் சொல்லியிருக்காருன்னு இது பண்ணலாம். மேலும் பாலசரவணனோட டைமிங், காமெடி இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சமீப காலமாக நிறைய படங்களில் நடிகை பாலசரவணனோட ஒரு குணச்சித்திர வேடங்களாக இருக்கட்டும் சரி, நகைச்சுவை கதாபாத்திரங்களும் சரி, எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். மேலும் படத்திற்கான பிஜிஎம்மும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு கண்டென்ட் மூவிஸ்க்கு மெயினாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். ஏன்னா கதை ட்ராமட்டிக்கலாக நகரும் போது அதுக்கான பிஜிஎம் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த படத்தில் ராஜாமணி ஓட இசை நல்லாவே கை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். மேலும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜா.